முத்திரை நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறமா ஆட்டோகிராஃப் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரீரிலீஸ் ஆக போகுது நவம்பர் 14. ஸோ அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கும் அந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சேரன் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். சார் முதல் கேள்வி சார், சார் செந்திலோட அப்பா அவர் வந்து செந்தில் சேவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு படிக்கிற வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கோவலன் உள்ள வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொடியை செஞ்சு ஆப்பு வரப்போகணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவரே சொல்லிக்கிற மாதிரி அந்த காட்சியை வச்சிருப்பீங்க. அது எப்படி சார் யோசிச்சு அந்த மாதிரி பண்ணீங்களா? இல்லை, அது யோசித்து பண்ணதில்லை. அந்த புத்தகத்தை படிக்கும்போது அதில் இருந்து ஒரு வாக்கியம் படிக்கும்போது அந்த இது அதுக்கு ஆப்டாக மாறிக்கிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அது யோசித்து இதுதான் பண்ணணும், இதுக்காகத்தான் படிக்கிறான்லாம் பண்ணலை, அது கிடையாது. ஓகே சார். லத்திகா கேரக்டர் வந்து எதனால் சார் கேரள பின்னணி இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வடிவமைச்சு? இல்லை, அந்த காலகட்டத்தில் வந்து அந்த வெளி மாநிலங்களுக்கு போகும்போது வெளி மாநிலங்களில் இருக்கிற பெண்களோட நம்ம ஆட்களுக்கு தொடர்பு ஏற்படுறது, திருமணம் நடக்கிறதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டேன் நான். அஸ்ஸாமில் இருந்தெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ அப்போ அது மாதிரி பார்க்கும்போது இந்த கேரள மாநிலம் பக்கத்து ஊர் மலையாளம், கொஞ்சம் நம்ம தமிழ் சார்ந்த மொழி, அப்புறம் அந்த பேக்ரவுண்டு கல்ச்சர் ரொம்ப நம்ம அழகாக இருந்தது, அந்த நாட்டோட அமைப்பு. ஸோ அதையெல்லாம் நம்ம சினிமாவுக்கு புதுசாக இருக்குமேன்றது என்னோட எண்ணம். அதனால் நான் அப்படி வடிவமைச்சேன். சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இருந்திருக்கும். மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் அது எப்படி சார் புரிஞ்சிருக்குமா? சப்டைட்டில் இருக்கும்? சப்டைட்டில்லாம் போடல, மலையாளமாகவே தான் இருந்தது. அதனால தான் அதை கொஞ்ச நாள் பழகிட்டு அப்புறம் அப்படியே தமிழாக மாற்றணும், அந்த பொண்ணு தமிழ் கற்றுக்குச்சு அப்படின்னு. ஸோ அந்த மொழியிலே பண்ணும்போது செந்திலுக்கு எப்படி புரியலையோ அதே மாதிரி பார்வையாளனுக்கும் புரியாமல் இருந்தால் தான் அவள் என்ன சொல்கிறான்னு அவளை கவனிப்பான், அவளை பேசுவான், அவளை பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒருத்தரை கூர்ந்து கவனிக்கும் போது ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. மலையாளம் நமக்கு புரியலைன்றப்போ கூர்ந்து பார்ப்போம், அந்த இன்சிடென்ட் நம்ம மனசில் ரொம்ப வேகமாக தங்கும். அதுக்காக பண்ணதான் அந்த விஷயம். சார் அந்த மாதிரி போட்டில் போயிட்டு இருக்கிறப்போ சார் சேரன் சார் அந்த செந்தில் கேரக்டரை பற்றி இதே பாண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ வந்து தமிழர்கள் எதுவும் அந்த டைமில் வந்து தமிழர்கள் இழிவாக பேசிட்டாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் போராட்டம் அந்த மாதிரி இருக்கும்? அதெல்லாம் வரல. இது படம் வந்து முழுமையாக அதை பற்றி பேசலை, அது சும்மா போகிற போக்கில் பேசுகிறதான். நம்மளும் அவங்களுக்கு சில இடங்களில் கிண்டல் பண்ணுறோம், அதே மாதிரி அவங்களும் நிறைய இடத்துல நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, அப்படி ஆனது தான் அது. அதனால் அது ஒன்றும் பெரிய போராட்டம்லாம் வரல. ஓகே சார். லத்திகா மேம் வந்து பார்த்தீங்கன்னா வீணை வாசிப்பாங்க சார். வீணை வாசிப்பாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த செந்தில் கேரக்டர் வந்து உள்ளே போய் ஜன்னல்லாம் சாத்தும், லைட் ஆன் பண்ணுவாங்க, ஃபேன் ஆன் பண்ணுவாங்க, காற்று அப்படியே மேலே போடும். மேலே போடுறப்போ வந்து ஃபீல் ஆகி முடியெல்லாம் அசையும். கரெக்டாக கணக்கு இருப்பாங்க, ஆப்போசிட்டில் செந்தில் இருப்பாரு. கிட்டத்தட்ட கண்ணிலே பேசிடுவாங்க ரெண்டு பேரும். அப்போ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஷேடோவிங் மாதிரி மீராவோட ஸ்டாச்சு வச்சு கிட்டத்தட்ட அந்த லத்திகாவை வந்து பின்னாடி இப்படி தான் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கன்வே பண்ணுறதுக்காக வச்சுங்களா சார், இல்லை அதுவும் யதார்த்தமாக அமைஞ்சதா சார்? இல்லை, அதை கன்வே பண்ணுறதுக்காக வச்சது தான். அது அங்கே காமிக்கும்போது யாரும் அதை உணர மாட்டாங்க. ஆனால் இந்த லைட் பண்ணி அவளோட அமைதியை ஏற்படுத்தி கொடுத்து அவள் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து உட்காந்து இருட்டில் பார்க்கும்போது இல்லை, அவனுக்கு அவன் எதேச்சியாக திங்க் பண்ணி பார்க்குறான், அது மீரா மாதிரி இருக்கணும், மீரா மாதிரி பார்க்குறோம்னு. யாருமே வந்து இந்த மாதிரி பார்க்குறோம்ன்றக்க அப்படி ஆகிருவாங்கன்னு திங்க் பண்ண மாட்டோம்ல. ஆனால் அப்படி நடந்துருச்சு, அது ஒரு ஐரணி, அவ்வளோதான். ஆதாமியவளா உங்களுக்கு ஞாபகப்படுத்த எனக்கு ஞாபகப்படுத்திக்கிற பார்க்குறவங்களுக்கு ஆதாமியாவால் முதல்ல பேசின மொழி எதுவாக இருக்கும்னு யோசிக்க வைக்க, அதுக்கு தான் யோசிக்க வைக்கவா பதிவு பண்ண, யோசிக்க வைக்க, அப்புறம் பதிவு பண்ண. வேலைப்பாறைன்ற ஒரு நாவல் இப்போ சமீபத்தில் வெளியாச்சு சார். அந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பாறை அப்படின்ட்டு ஒரு மரம் இருக்கு. முருகனும் வள்ளியும் லவ் பண்ணுறப்போ அந்த வள்ளி போய் மரத்தை தொட்டோன்னே மரம் பூக்க ஆரம்பிச்சு, பெண்கள் தொட்டாலும் அந்த மாதிரி அந்த மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா சாங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தொட்டோன்னே அந்த மரம் பூ. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை பற்றி படிச்சிருக்கீங்களா? அது என்னோட கற்பனையில் வந்து கற்பனை. ஒரு காதலனும் காதலியும் தொட்டவுடனே மின்சாரம் பாயுது உடம்புல அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மின்சாரம் அப்படியே நிலத்திலையும் பரவுமே, நிலத்திலையும் பரவுச்சுன்னா பட்டை மரம் கூட பூக்கலாமே, ஏன்னா அது காதல் மின்சாரம் இல்லையா அப்படின்னு நினச்சதுனால வந்த கற்பனை அது. ஓகே சார். சார் ஆட்டோகிராஃப் படம் வந்து ஏன் ஒரு பெண்ணோட பார்வையில் இருக்குது சார்? அந்த படம் செந்தில்ன்ற ஆணோட பார்வையில் இருந்ததுனால பெண்ணோட பார்வையில் அதில் சொல்ல முடியல. ஆட்டோகிராஃப் 2 எடுத்தால் மேபி அந்த பெண்ணோட பார்வை வரும். ஆட்டோகிராஃப் 2 வாய்ப்பு வரும். செந்தில் திவ்யா லவ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் படம் இப்படி இருக்குது. ஒரு நீங்கள் சடனாக அது லவ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருந்திருக்காது, அதனால தான் மாற்றணும். நல்லா இருந்திருக்காது. எந்த கட்டத்தில் அந்த நல்லா இருந்திருக்காதுன்னு தோணுச்சு?
அது ஒரு படத்தை திரும்ப திரும்ப எடிட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இடத்துல ஒரு சில கற்பனைகள் வந்து மாறும். சில சிந்தனைகள் நம்ம எழுதியிருக்கதே கூட மாற்றணும் இது நல்லா இல்லைன்னு தோணும். சில நேரங்களில் வந்து நம்ம எடுத்த காட்சிகளை நீக்கிடுவோம். சில நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் காட்சி சேர்த்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ கதை எழுதும்போது எப்படி நம்மளோட மைண்டு யோசிக்குதோ அது வந்து படம் எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணும்போதும் நிறையா யோசிக்கும். இது வேணுமா வேணாமா, நல்லா இருக்கா, நல்லா வந்திருக்கா, வரலையான்னு. அப்படி யோசிக்கும்போது வந்த மாற்றம் தான் அந்த தன்னைத்தானே அவங்க பேசுகிற பசங்கள் தனக்காக சொல்லிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் நம்ம பக்கம் வந்துடக்கூடாது, திரும்பி அவங்களுக்கு ஒரு புது வழிக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழி கலந்து அந்த ஸ்டேஜிங் எப்படி பண்ணீங்க, ப்ளே எப்படி பண்ணீங்க? இல்லை, அது யதார்த்தம் தானே. ஒரு தோல்விக்கு அப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றாரு. 15 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நிறைய மாற்றங்கள், நிறைய நம்மளோட வாழ்க்கை போக்கில் வந்து நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே நம்ம மாறுறதுக்கான காட்சிகள் நடந்திருக்கும். அதில் நம்மளே மாற்றிருப்போம். அப்புறம் இது சரியான்ற கேள்வி வந்திருக்கும். இனிமேல் காத்திருப்பது நியாயமான ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்புறம் இப்போ வந்தவன் கூட எதேச்சியாக பத்திரிக்கை தானே கொண்டு வந்திருக்கானா, அப்போ அவன் எந்த சூழலில் வந்திருக்கான்னு நம்ம யோசிப்போம். இது எல்லாத்தையும் யோசித்த மனதில் இருக்கிற ஒரு பெண், செந்தில் மேலே அக்கறை உள்ள ஒரு பெண் பேசுகிற டைலாக்காக இருக்கும் பொழுது அது வரத்தான் செய்யும் கண்டிப்பாக. அப்புறம் அந்த தமிழ் மலையாளம்ன்றது வந்து அவன் மலையாளத்தில் ஃப்ளோவில் பேசினா அப்புறம் நமக்கு தான் தமிழ் தெரியுமே, அவனுக்கு தமிழில் சொன்னால் இன்னும் ஈஸியாக புரியுன்றதுக்காக டக்குன்னு தமிழில் பேசினான். அந்த தமிழில் பேசுகிறதுன்றது இன்னும் அவன் செந்தில மறக்காமல் இருக்கான்றதை காமிக்கும். நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்து கஷ்டம் வலின்னு தெரிஞ்சாலுமே கூட அவங்களே வருத்திக்கிட்டு இப்போ நம்ம லத்திகா மாட மாதிரி பேசுகிறாங்கல்ல சார், அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு? நீங்கள் கடந்து வந்தது என்ன சார்? எந்த மாதிரி சார்? அதாவது பிரிவுன்னு தெரிஞ்சிருச்சு, மீண்டும் இணையத்துக்கான வாய்ப்பு எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே சார், அப்புறம் எப்படி இந்த வழியை கடத்துனீங்க சார்? எந்த வழியை? லத்திகா வந்து போக சொல்கிற வழி, செந்தில் வருவார், திருப்பி மீட் பண்ண வருவார். அது இல்லை, அப்படி இல்லை, நம்ம கற்பனை தானே அது. இயக்குனன்றவன் அந்த வழியை உணர்த்த கடத்த தெரியலன்னா அப்புறம் நான் எப்படி இயக்குனர் இருக்கணும்? எல்லாத்தையுமே அனுபவித்து தான் கடத்தணும்னு கிடையாது. சில விஷயங்கள் வந்து நம்ம உணர்ந்து இது இப்படி இருக்கலாம், இப்படி வந்திருக்கும்னு நினச்சி பண்ணுறது தான் காட்சிகள். இப்போ என்னோடய படத்தில் இருக்க எல்லா காட்சியுமே நான் அனுபவித்தது கிடையாதுல்ல. இப்போ பாண்டவர் பூமியில் வந்து ரஞ்சித் வந்து ஒரு தங்கச்சியை வெட்டிடுவார் அப்படின்னா அதுவே நான் எங்கே சார், எப்படி சார் நீங்கள் எடுத்தீங்க இதை கடத்தாமேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இயக்குனரோட வேலை தானே. சார், படத்தில் எல்லா பெண் கதாபாத்திரங்களுக்குமே ஒரு துயரகரமான துன்பியல் முடிவாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். செந்தில் கேரக்டர் மட்டும் ஒரு திருப்திகரமான ஒரு முடிவு கொடுக்குற மாதிரி இருக்குது. அது ஏன் சார்? எங்கே இருக்குது திருப்திகரமான முடிவு? செந்தில் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பிடிச்ச மனைவி அமைஞ்சிட்டாங்க. பிடிச்ச மனைவி இப்போ செந்தில்ன்ற இடத்துல பிடிச்ச மனைவி அமைஞ்சிட்டாங்க. மல்லிகாவை பொறுத்தவரை பிடிச்ச கணவன் அமைஞ்சா 2 குழந்தைங்களோட நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கா. துயரகரமான சம்பவம் எங்கே இருக்குது? இல்லையா? கோபிகாவுக்கு மட்டும்தான் துயரம், அதையும் அவள் கடந்து வந்துட்டா. ஸ்னேகாவுக்கு வந்து ஒரு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவள் தனக்கான ஒரு நல்ல இங்கே எல்லாரும் கல்யாணம் பண்ணி எல்லாருமே பிள்ளை கூட்டி பெற்று எல்லாருமே பிரமாதமாக வாழணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்கிறவங்க இருக்காங்க, தனியாக வாழ்ந்து முடித்தவங்களும் இருக்காங்க, கல்யாணத்தை பண்ணிவிட்டு வேணாம்னு சொல்லிட்டு போய் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் இங்கே வாழ்க்கை அவங்கவுங்க வயப்பட்டது. நம்ம வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும் கதையில் தான் அந்த கதை உங்களுக்கு பிடிக்காது. ஓகே சார். அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்போது படத்தில் வந்து மனைவியாக வரவங்க பேர் தேன்மொழி சார், ஆனால் கடிதத்தில் வந்து கல்லூரி தோழி அப்படின்ட்டு அந்த தேன்மொழி வேறு யாரோ கூட வந்திருக்கலாம்ல. இவங்களுக்கு வந்து ஆட்டோகிராஃபில் அவன் அவங்க வந்திருக்க முடியாது. தேன்மொழின்ற அந்த கதாபாத்திரம் கடைசியில் கல்யாணம் பண்ணுறவங்க எதாச்சும் பார்த்து வீட்டில் முடிவு பண்ணுறது. தேன்மொழின்ற பேரில் யாரோ கூட என்னோட படிச்சிருக்கலாம் இல்லையா, அது வேறு சார். நாட்கள், வாரங்கள், மாதங்கள் அப்படின்ட்டு கடந்தாலும் நான் உன் மேலே வச்சிருக்க அன்பு மாறாதுன்ட்டு லத்திகா இருக்கிற எழுதியிருப்பாங்க சார். அந்த லத்திகா இப்போ எப்படி இருக்காங்க? லத்திகா இப்போ எப்படி இருக்காங்கன்னா அவங்க தான் கேரளாவில் இருக்காங்களே சார். இல்லை சார், இன்னும் அந்த உணர்வுகள், பாச பிணைப்புகள் இன்னும் இருக்கா? யாரு கூட? லத்திகா சார். கோபிகா கூட சார். இல்லை, கதையில் இருக்கக்கூடிய உண்மையான லத்திகா நீங்கள் சந்திச்ச லத்திகா அவங்க நான் இப்போ பார்க்கவே இல்லை, ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஓகே சார். இது எப்படி சொல்கிறது, நான் என்ன அது எப்படி இருக்காங்கன்னா நான் என்ன சொல்கிறது, என் மனசுக்குள்ளே இருக்கிறத கேட்குறீங்களா? ஆமாம் சார். ஆக்சுவலாக சார், இப்போ நம்ம பிரேக்கப் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டா நம்ம அவங்க மேலே வச்ச நேசம் வந்து நம்மளால மாறாது. ஆமாம், கல்யாணம் இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் ஆகி போயிட்டாலும் சூழ்நிலை நம்ம அவங்க லவ் பண்ணது இல்லைன்னு இல்லை. அது வந்து ஒரு திரைப்படம் முடிஞ்சிருச்சு, அதை கொண்டாடி முடிச்சிட்டோம். அந்த கதாபாத்திரங்கள் செந்தில் இப்போ நான் செந்தில் இல்லை, நான் சேரன். நீங்கள் சேரன்ட்ட கேள்வி கேட்குறீங்க, செந்தில்கிட்ட கேள்வி கேட்டால் செந்தில் சொல்லலாம் அது எங்கேயோ இருக்காங்க, ஆமாம் நான் பார்க்கல, ஃபோன் கூட பண்ணலைன்னு சொல்லலாம். ஓகே சார்.
சார் உங்க ஸ்கூல்ல கமலக்கண்ணன் கூட டிஃபன் பாக்ஸ் 3D சாப்பிட்ட மாதிரியான வேற ஏதாச்சும் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்கா சார்? படத்துலயா அதை மட்டும் அவர் லெட்டர்ல எழுதுற அளவுக்கு முக்கியமா பாதிச்சிருக்கோங்களா? அந்த அளவுக்கு கமலக்கண்ணன் என்ன பண்ணாரு? இல்லை, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருக்கும். சில பேர் எல்லாரும் டிஃபனையும் எடுத்துகிட்டு போயிட்டு தெரியாமல் உள்ளேருந்து சாப்பிட்ருவாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவரை நான் அதுக்கப்புறம் சந்திக்கல. அவர் ஏதோ துபாயில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் இந்த ஒட்டுமொத்த படமே வந்து பார்த்தீங்கன்னா காதலை சுற்றி உணர்வுகள் இப்படி இருக்கக்கூடியது. பட் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி படத்தோட டைட்டிலே அந்த ஆல்பம்ல வரப்போ லெட்டரில் ஒரு லைன் வரும். அதாவது காதல் ஒழிக கை கூடாத ஒரு வாழ்க அப்படின்ட்டு உங்களோட நண்பர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆட்டோலே எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான பஞ்சு ஊனமுக்கன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல எழுதியிருக்காரு. அவருக்கு என்ன சார் காதலுக்கும் அவருக்கு ஒருவேளை காதலிச்சிருப்பார் யாரையாவது, அந்த பொண்ணு அந்த காதலை அக்செப்ட் பண்ணியிருக்காது. அதனால வந்து அந்த விரக்தியில் சொன்ன வார்த்தையாக இருக்கும். ஓகே சார். அது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவரோட கடிதத்தை நீங்கள் வந்து முன்னாடி கடிதம் இல்லை, அது ஆட்டோகிராஃப். அது ஆட்டோகிராஃப்ன்றது நம்ம ஸ்கூல் முடிக்கும்போது எல்லார்ட்டையும் வாங்குறோம்ல அந்த புக்கு. அந்த புக்கில் எழுதியிருந்த ஒவ்வொரு தாள் தான் அது எல்லாமே. ஏன் சார் படத்துல சேரன் மட்டும் செந்தில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், மற்ற எல்லா கேரக்டரும் உண்மையான பேரா சார்? இல்லை யார் சொன்னா அப்படிங்க? உண்மையான பேர் இல்லை யாருக்குமே. இல்லையா சார்? ஓகே சார். இல்லை, ஏன்னா அந்த கடிதத்தில் வர பேரெல்லாம் அப்படியே கதாபாத்திரங்களுக்கும் இல்லை, அந்த கடிதமே நம்ம உருவாக்கணும் தானே தம்பி. நம்ம சினிமாவுக்காக உருவாக்கணும் தானே அந்த ஆட்டோகிராஃப் புக்கு. அதை நம்ம ஒரு கற்பனையில் ஒரு தேன்மொழி, ஒரு ஊழமுக்க சுப்ரன் போடுறது. ஊழமுக்க சுப்ரமணியன்ற பெஞ்சமின், புரியுதா? கமலான்னு வர்றது அந்த பொண்ணு. இது உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நாராயண ஆசிரியன்றதை காமிச்சிருக்கோம், மற்றவங்க காமிக்கப்படல, அவ்வளோதானே. நான் அது உண்மை சம்பவங்கள் அப்படிங்கிறதுக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் வரனால ஒரு வேலை இதெல்லாம் உங்களோட உண்மை வாழ்க்கை அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது சார். இப்போ உங்களுடைய அப்போ அந்த படம் எடுத்தப்போ உதவி இயக்குநர்களாக இருந்த நபர்களுடைய இப்போ அந்த பண்ணு சாப்பிட்ற சார் ஒருத்தர் டீசர் ட்ரைலர் லான்ச்ல கூட பேசினது. அந்த மாதிரி சக காலத்தில் சமகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி இயக்குநர்களுக்கு ஜனநாயக ரீதியான ஒரு உரிமைகளை கொடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இப்போ இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் எப்படி அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறீங்க? நான் அன்னைக்கு அந்த ஆடியோ லான்ச் அந்த ட்ரைலர் லான்ச்ல இருந்தேன், ரீலீஸ் ட்ரைலர் லான்ச்சில். அப்போ கூட கேட்டப்போ கூட சொன்னீங்க அவங்க அவ்வளோதான் அப்படிங்கிற. இந்த சகோதரத்துவமும் இந்த சமத்துவமான மனப்பான்மையும் எப்படி வளர்ந்துச்சுங்க? இல்லை, நான் முதல்ல இருந்தே என்னோடய லைஃப் வந்து அப்படி தான். நான் எல்லாரோடையும் நண்பனாக சகமமாக சமத்துவமாக தான் பழகுவோம். அது எனக்கு எங்கள் மாமா கற்றுக் கொடுத்தது. அவர் எங்கள் ஊரில் வந்து எல்லாரோடையும் சமமாக பழகிற, எல்லார்ட்டையும் ஒரு சமத்துவம் காட்டுற மனநிலையை தான் உருவாக்கி வச்சுருக்காரு. அதனால் நான் இங்கே வந்தோடனே என் கூட இருக்கிறவங்கள பசி பட்டினி இல்லை சாப்பாடு இருந்துச்சு இல்லை சாப்பாடு எல்லா காலகட்டத்திலும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இப்போ நாங்கள் ஒன்றா தான் உட்காந்து போய்க்கணும் தான் உட்காந்து சாப்பிட்றோம் எல்லோரும். எனக்கு ஒரு ரூமு, எனக்கு ஒரு மேடை, இவங்களுக்கு ஒரு மேடையெல்லாம் கிடையாது. ஸோ சாப்பாடுன்றதும் வேலை பார்க்குறோன்றதும் வேறு. சாப்பாடுறதோ பழகு. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் 4 பேர் என் கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என் கூட சாப்பிட போகிறீங்க, என் கூட பழக போகிறீங்க, டீ சாப்பிட போகிறீங்க, காரில் ஒன்றா உட்காந்து வர போகிறீங்க, போகிறீங்க. ஸோ மனிதனாக பார்க்கணுன்றது தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் அவங்கள மனிதனாக பார்த்துருக்கேன். எனக்கான தேவை, எனக்கானது என்ன வேணுமோ என்ன இதை செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு யாருமே இருக்க முடியாது. ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா, அவங்களுக்கு அதில் தேவையானது அவங்களுக்கு நம்மகிட்டருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா, என்கிட்டருந்து எதை எடுத்துகிட்டு போகணும் எதை எடுத்துக்கக்கூடாதுன்றதை அவங்க திங்க் பண்ணணும் இல்லையா? அப்போ அது அவங்களோட பிரச்சனையாக இருக்குது, என்னோடய பிரச்சனை கிடையாது. சார், சேரன் சாருக்கும் இந்த மண் சார்ந்த படத்துக்கும் நாட்டுப்புறவியல் கிராமம் சார்ந்த வாழ்வியலுக்கு தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் வெற்றி படமாகவே கொடுக்குறீங்க. அதன் சூட்சுமம் என்ன சார்? சூட்சுமம்லாம் ஒன்றும் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கை அது. நான் வாழ்ந்த வாழ்க்கையை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த கவனித்தது எனக்கு இங்கே திரைப்படமாக எடுக்கும்போது நிறைய கை கொடுக்குது, அவ்வளோதான். அதே டைம் வந்து நீங்கள் நகரத்த வாழ்க்கையும் ஆட்டோகிராஃபில் நல்லா பதிவு பண்ணியிருப்பீங்க. அதுக்கான லைட்டிங் தெரிய கொடுத்துருக்கீங்க. அந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த நகரத்துக்குள்ள இப்படியும் மக்கள்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் கூட வரும். அதை எப்படி சார் நோட் பண்ணிருக்கீங்க? ஏன்னா நீங்கள் சிறு வயசில் பெரும்பாலான வாழ்க்கை கிராமத்தை தான் வாழ்ந்துருக்கீங்க. இங்கே வாழ்ந்த குறுகிய காலத்தில் நான் ஆட்டோகிராஃப் எடுக்கும்போது சென்னைக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. அப்போ 12 வருஷத்தில் சென்னை அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டேனா? அப்போ அப்சர்வ் பண்ணதான் நான் அதில் பதிவு பண்ணுறேன். எப்படி நான் கிராமம் எனக்கு பதிவாச்சோ அது மாதிரி இதுவும் பதிவாயிருச்சு. சார், சேரன் வந்து தோல்விகளையும் பயங்களையும் எப்படி கடந்து வர்றாரு? சாதாரணமாக அது வெற்றி மாதிரி தான் கடந்து வர்றாரு. வெற்றியை நான் எப்படி கிடக்கிறோனோ அது மாதிரி தான் தோல்வியும் கிடக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். ஆமாம் சார், அடுத்த கட்ட படங்கள் சார் இப்போ ஐயா படம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க.
அடுத்து என்ன படங்கள் சொல்ல போகுது? ஐயா வந்து இப்போ எடுக்க போகிற முயற்சியில் இருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் தாமதமாகுது. இடையில் நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறக்கா பேசிகிட்டு இருக்கோம், வரும். நம்மளுக்கு ஆட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா மே 16 வாக்கில் ரிலீஸ் ஆகிடுது. ஆமாம், திரையரங்க பிரச்சனைகள் என்ன, நிறைய படம் பெரிய படமாக வந்துகிட்டு இருந்தது, அதனால் அதை பண்ண முடியலை. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. நேர்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நல்ல நபர்களோட நிறைய கருத்துக்களை பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்களுக்கு நன்றி, வணக்கம்.